Welcome back, Kerala Digital Winning. Chartered disclaimer: this channel is only for learning purpose. No betting or gambling is entertainment, purely entertainment purpose. So today 460640. ஸோ ஆல்ரெடி நமக்கு 16ஆம் தேதி இந்த நம்பர் வந்திருக்கு. தட் இஸ் 460 வந்தது. ஸோ அதனால் 28ஆம் தேதி அதே நம்பர் வந்துருச்சு. ரீசன் 18ஆம் தேதி இங்கே இருக்குது. ஸோ நேற்றே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ 05 குரூப், தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி யூ ஃபைண்ட் ஹியர். அப்போது நம்ம இதை சார்ட் அவுட் பண்ணும்போது ஒன்லி 05 குரூப் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா வெரி சிம்பிள். ஸோ நேற்று டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த 08 குரூப்பில் கண்டிப்பாக 2 நம்பர் இருக்க போகுது. அண்ட் ஆல்சோ இந்த பக்கம் 1 to 2 அப்படின்ற ஒரு நம்பர் வந்திருக்கு. இதுக்கு ஈக்குவலாக ஹையஸ்ட் நம்பரில் மிஷின் கொடுக்க போகுது. அண்ட் ஆல்சோ 38 குரூப், வெரி வெரி இம்பார்ட்டண்ட். 38 குரூப். ஸோ 100% அடுத்த நம்பர் வந்ததுன்னா இதனுடைய ஃபேமிலி நம்பர் கண்டிப்பாக இறங்கிடும். அதாவது 8வது சம்மோ இல்லை 18வது சம்மோ, 100% கான்ஃபிடென்ட் சம். அ நியூ மெத்தட். இந்த குரூப் சார்ட்டில் மொத்தமே ஒரு ஃபேமிலியில் 7 நம்பர் தான் இருக்குது. அதை எதை கூட்டினாலும் 3, 8, 13 இல்லை 18 வரும். அப்போது உங்களுக்கு எல்லா நம்பருமே ஒன்றா வந்துருச்சு. 008 கூட்டினாலும் 8 தான், 017 கூட்டினாலும் 8 தான், 044 கூட்டினாலும் 8 தான், 116 கூட்டினாலும் 8 தான், 134 கூட்டினாலும் 8 தான், 224 கூட்டினாலும் 8 தான், 233 கூட்டினாலும் 8 தான். அப்போது இதனுடைய எக்ஸ்பேன்ஷன் நம்பர் தான் இங்கே மறைஞ்சிருக்கு. அப்போது உங்களுக்கு இதுக்கு ஈக்குவலாக 8வது சம் என்ன வரும்? இது 3வது சம்மு, இது 13வது சம். அப்போ மிஷின் 13வது சம்மை 8வது சம்மாவோ இல்லை 3வது சம்மை 8வது சம்மாவும் மாற்றினா ப்ரைமரி நம்பர் தான் இந்த நம்பர்லேருந்து வரும், செகண்டரி நம்பர்னால் இந்த நம்பர்லேருந்து வரும். சோஃபார் மிஷின் செகண்டரி நம்பரில் தான் வந்திருக்கு, ப்ரைமரியிலேருந்து தான் வந்திருக்கு. அப்போது செகண்டரியிலேருந்து இன்னும் நம்பர் கொடுக்கவில்லை. அப்படி கொடுத்தாச்சுன்னா 100% 8வது சம்மில் கொடுத்தாச்சுன்னா 224 மிஷின் எடுத்துக்கும். 2 to 4 பாக்ஸ் 100% ஃபாலோ நம்பர்ஸ். வை? பிகாஸ் நமக்கு 974 வந்திருக்கு. The family number of 974 equal to 224 or 279 or 477. ஸோ இதில் இந்த பக்கம் 4 நம்பர், 3 நம்பரும் இந்த பக்கம் 3 நம்பரும் இருக்குது. ஆனால் நமக்கு 13வது சம்மில் 4 முறை நம்பர் வந்ததுனால இனி மிஷின் 8வது சம்மும் 18வது சம்மில் தான் நிற்கும். 100% கான்ஃபிடென்ட். அதில் 2 to 4 இருக்கிற நம்பர் ஏதாவது ஒன்று வந்துடும். இருக்கிறதே 3 தான். ஒன்று 224 பாக்ஸ் போட்டுக்கோங்க, இல்லை 279 பாக்ஸ் போட்டுக்கோங்க, இல்லை 477 பாக்ஸ் போட்டுக்கோங்க. 477ங்கிறது 18வது சம்மு, 279ங்கிறது 18வது சம்மு. அப்போது 18வது சம்மில் வந்தால் இங்கே தான் வரணும். 8வது சம்மில் வந்தால் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. தட் இஸ் செகண்டரி நம்பரில் 2 to 4 ஈக்குவல் டு 974. 2 to 4 இல்லாத கேமே கிடையாது, 477 இல்லாத கேமே கிடையாது, 279 இல்லாமல் கேமே கிடையாது. இதில் ஃபேவரட்டாக யாருக்கு எந்த நம்பர் பிடிக்குமோ அந்த நம்பரை பாக்ஸ் போட்டு வந்தால் 100% சக்ஸஸ். எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த நம்பர் மிஷின் கொடுக்க போகிற நம்பர் 044.
செகண்ட் ஆப்ஷன் 044 பிகாஸ் நமக்கு 199 வந்திருக்கு, 400 வந்திருக்கு. The matrix of 400 equals to 044. அப்போ இதுக்கு மேட்ரிக்ஸ் அடிக்கணும் அப்படின்னு சொன்னால் 044 அடிச்சிடும், பார்த்துக்கோங்க. அடுத்த நம்பர் 008. வை பிகாஸ் நமக்கு 2 நம்பர் வந்திருக்கு போன மாதத்தில், இந்த மாதத்தில் வரல, போன மாதத்தில் வந்திருக்கு. ஸோ அதனால் 008 கன்சிடர் பண்ணுங்கள். பட் மேக்ஸிமம் 224, 279 அண்ட் 477 இந்த கேம், இந்த நம்பர் இல்லாத உருளவே உருளாது மிஷின், உருளவே உருளாது, பார்த்துக்கோங்க. அண்ட் எப்படி நமக்கு சம்மில் 38 இருக்கோ, 05 இருக்கோ, 16 இருக்கோ, 27 இருக்கோ, 38 இருக்கோ, 49 இருக்கோ, அதே போல் டேட்லேயும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நமக்கு நாளைக்கு வரக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னா, இது டெய்லி வர்றது. அப்போது நாளைக்கு வரக்கூடிய டேட்டு என்ன அப்படின்னு சொன்னால் 29. அப்போது 29னா 19 எடுத்துக்கலாம், 9 எடுத்துக்கலாம். 9, 19, 29ங்கிறது சேம் டேட். பட் இந்த 9க்கு பவர் என்ன? 4, 14, 24. அப்போது நமக்கு இப்படி பார்க்கும்போது என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தா 6211 4ஆம் தேதி வந்திருக்கு. 9ஆம் தேதி 122 வந்திருக்கு. இந்த 211ஓட மேட்ரிக்ஸ் தான் 122. இந்த 974ஓட மேட்ரிக்ஸ் தான் 770. இந்த 522க்கு இன்னும் வரவே இல்லை. அப்போ மிஷினு 29ஆம் தேதி வந்ததுன்னா 14ஆம் தேதி எடுத்துக்கலாம். அப்போ 974ஓட பவர் என்னென்னா 477, இல்லை 224, இல்லை 297. அதனால தான் நான் 100% கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன், நாளைக்கு 18வது சம்மிலேருந்து மிஷின் வந்து நிற்க போகுது, அடித்து தூள் கலப்ப போகுது, பார்த்துக்கோங்க. நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, இப்போது நேற்றுக்கு 28ஆம் தேதி, அப்போது 28ல் வர்றதெல்லாம் பார்த்தோம்னா 8ஆம் தேதி, 18ஆம் தேதி, 28ஆம் தேதி. 8க்கு பவர் என்ன? 3. 3ஆம் தேதி, 13ஆம் தேதி, 23ஆம் தேதி. அப்போது நமக்கு இதை டன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு 640 ஏன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா, நமக்கு போன மாதம் இங்கே பார்த்திங்கன்னா 941 வந்திருக்கு. அதே போல் 13ஆம் தேதி 4501 வந்திருக்கு. 8ஆம் தேதி 145 இருக்குது. இதெல்லாம் இந்த ஃபேமிலி. ஸோ நம்ம வந்து எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கணுன்னா 40 நாளுக்கு முன்னாடி போனோம்னா போன மாதத்தில் என்ன வந்திருக்கு. 8ஆம் தேதினா இங்கே 23ஆம் தேதி பார்க்கணும். அதே போல் 18ஆம் தேதி அப்படின்னு சொன்னால் இங்கே 13ஆம் தேதி பார்க்கணும். ஸோ இதெல்லாம் கோஇன்சைட். அப்போ 13ஆம் தேதி என்ன அடிச்சிருக்கு உங்களுக்கு? 096. 096ஓட ஃபேமிலி நம்பர் என்ன? 046. அதனால தான் இன்றைக்கி 640. சரி, 27ஆம் தேதி என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா 2, 7, 12, 17, 27, 22 அப்படி பார்த்தாச்சுன்னா, ஸோ 2ஆம் தேதி 715 அப்படின்ற ஒரு நம்பர் வந்துருக்கு. அப்போது 2க்கு பவர் 7, ஒன்று 7ஆம் தேதி வரணும், இல்லை 17ஆம் தேதி வரணும், இல்லை 27ஆம் தேதி. அப்போ 27ஆம் தேதி என்ன பண்ணுச்சுன்னா 570ன்னு வச்சிருச்சு. அப்போது இது 571. தட்ஸ் இட், வெரி சிம்பிள். அதே போல் 7ஆம் தேதி என்ன வச்சுருக்கு? 430. 12ஆம் தேதி 330. 430 034 படிக்கலாம், 330 033 படிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் டீப்பாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதிக்கு போன மாதம் 22ஆம் தேதி என்ன வந்திருக்கு, போன மாதம் 12ஆம் தேதி என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே பக்கத்தில் இருக்கும்.
ஏன்னா 17ஆம் தேதியோட நம்பர் 533. இந்த 533ஓட ஃபேமிலி நம்பர் என்னென்னா 330. எப்படின்னா 3க்கு 3, 3க்கு 3, 5க்கு 0. அதுதான் இங்கே 12ஆம் தேதி வந்திருக்கு. வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். பட் இது நீங்கள் எப்படி இது மாதிரி எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால், இந்த சார்ட் உங்கள் கையில் இருந்தால் தாங்க எடுக்க முடியும். ஏன்னா ஒரு ஃபேமிலி எடுத்துக்கிட்டாச்சுன்னா அந்த ஃபேமிலியில் எந்த நம்பர்லாம் 05 குரூப், எந்த நம்பர்லாம் 16 குரூப் அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வர நம்பர் எல்லாமே எதை கூட்டினாலும் ஒன்று 10ல் முடியும், இல்லை 20ல் முடியும். இந்த பக்கம் இருக்கிற நம்பர் எதை கூட்டினாலும் ஒன்று 5ல் முடியும், 15ல் முடியும், 25ல் முடியும். அவ்வளோதான், வெரி சிம்பிள். அப்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இந்த சார்ட்டை பண்ணி கொடுத்தாச்சு, அவ்வளோதான். அப்போது நாளைக்கு நமக்கு என்ன கேமில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா 100% தெளிவாக தெரியுது. 4, 14, 9, 19, 29, 24. இது எப்படி எடுக்கிறோன்னு சொன்னால், நாளைக்கு 29ன்றதுனால 9ஆம் தேதி எடுத்துக்கிறோம், 19ஆம் தேதி எடுத்துக்கிறோம். இந்த 9க்கு பவர் 4ங்கிறதுனால 4ஆம் தேதி எடுத்துக்கிறோம், 14ஆம் தேதி எடுத்துக்கிறோம், 24ஆம் தேதி எடுத்துக்கிறோம். ஓகே கொடுத்தோம்னா இப்போ 29ஆம் தேதி வர்றதுக்கு நமக்கு எங்கேருந்து எடுக்கணும்? 14ஆம் தேதியிலேருந்து எடுக்கிறோம், 4ஆம் தேதியிலேருந்து எடுக்கிறோம். அப்போது 14ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதியிலேருந்து எடுத்தால் 2 நம்பர் தான் இருக்குது. ஒன்று 211, அப்படி இல்லைன்னா 974. இந்த 2 நம்பரை தான் திருப்பி மிஷின் அடிக்கும். இன்றைக்கி அடித்த நம்பரும் அப்படி தான். 460 ஏற்கனவே வந்துருச்சு, 640 வச்சிருச்சு. அப்போ 211 மிஷின் எப்படி அடிக்க போகுது, 974 எப்படி அடிக்க போகுது, 18வது சம்மில் எப்படி அடிக்க போகுது. 2 18 வந்திருக்கு. எப்போது? 4 டிஜிட்டில். இது அப்படியே 3 டிஜிட்டாக கன்வெர்ட் பண்ணணும் மிஷின். வெரி சிம்பிள், பார்த்துக்கோங்க. இது போல் பல பயிற்சி கூட்டத்தில் சந்திப்போம். ஸோ டுமாரோ 100% கான்ஃபிடென்ட் நம்பர் ஈக்குவல் டு 22477 279. இந்த சார்ட் வேணும் வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் 638-272-0349. ஸோ இது போல் பல பயிற்சி கூட எடுத்து சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சி ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. 1 செகண்ட் டிஸ்க்ளைமர், this channel is only for learning purpose. No betting or gambling is entertainment and purely entertainment purpose. Thank you very much for watching this video.